பக்கத்துல இருக்கிற ஸ்வீட்டான லேடி அவங்களுடைய வாய்ஸ்ல பேசினாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 நன்றி. நான் ஆல்மோஸ்ட் 1.5 years குழந்தைய பார்த்துட்டு இருந்ததுனால வெளியே வரவே இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். அண்ட் உங்களோட என்கரேஜ்மெண்ட் ரொம்பவே எனக்கு சந்தோஷம் கொடுக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. First of all, I would like to thank Apsara again for inviting us for this wonderful evening. And I wish everyone good luck. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடத்தணும். அது பெருசாக எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் வரணும். பிகாஸ் இப்போ எல்லாருமே வீடியோ கேம்ஸ்னு வீட்டில் உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெளியே போய் விளையாடணும்னு அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு என்கரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். And wish you all good luck. Everyone, congratulations. And thanks for your love. I love you all. Thank you so much. Thank you so much for being a part of this wonderful occasion. And இன்னைக்கு எல்லாருமே யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிரசன்னா தாடி இன்னைக்கு சூப்பர், ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற லேடி சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் டிவி ஆங்கர்னா கொஞ்சம் அந்த மாதிரி ரைமிங்லாம் பேசணும்ல, இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பட் ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். வாழ்க்கையில் எல்லாருமே ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம்? அஃப்கோர்ஸ் காசு சம்பாதிக்கிறது ஓகே, செட்டில் ஆகுறது இன்னொரு ஒரு விஷயம். பட் சந்தோஷமா இருக்கிறது, சிரிக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, லாஃப்டர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அதனால உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, சிந்திக்க வைக்கிறதுக்கு we have some extremely talented rock stars from Vijay TV. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக especially on this day plan பண்ணி வச்சிருக்காங்க. So please put your hands together. கொஞ்சம் விசில் ஆடிமா சத்தம் போட்டு let's welcome Singapore Deepan and Vignesh Karthik. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் அதிகமாக டைம் எடுத்து விரும்பலை, ஏன்னா எங்களுக்கு கொடுத்தே 10 நிமிஷம் தான். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் கான்செப்ட் பண்ணிடலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இது வந்து யாரோட மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். வெளியே போனவனே இதை மறந்துடணும், சரியா? வெறும் கற்பனை மட்டும்தான், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்ல. ஆமா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நம்ம தல ஃபேன்ஸ் எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கை தட்டுங்க. அப்பா, ஸோ வழக்கம் போல லைட்டா நாங்க வந்து ஒரு காமெடிக்காக சில பல விஷயங்கள் வந்து பண்ணுவோம். யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல சேர்றதுக்காக நம்ம நடிகர்கள்லாம் வராங்க. அண்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட பிரசிடென்ட்டா நம்ம விஜயகாந்த் சார் வந்து இருக்காரு. இதுதான் கான்செப்ட். நல்ல வேலை நான் பேசுற ஒரு வாய்ஸ்க்கு ஆடியன்ஸ் எல்லாம் போயிருக்கலாம்னு நினைச்சேன். ஒரு சின்ன கற்பனை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்க நான் வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தம்பி சுரேஷ் இல்ல விக்னேஷ். பேசிட்டு இருக்க குறுக்க பேசாத, சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் சொன்னா சுரேஷ் தான். அதாவது இன்னைக்கு இந்த நம்ம பவுண்டேஷன்ல சேர்றதுக்காக முதல்ல வரப்போறது யாருன்னா, வாங்க தம்பி தலை. தெரிக்க விடலாமா தம்பி? நீங்க தெரிக்க விடுவீங்களோ இல்ல தெருவில் விடுவீங்களோ, எதுவா இருந்தாலும் பின்னாடி போய் விடுங்க. பொதுமக்களுக்கு இடையூறு செய்யற எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, தெரியுமில்ல? தெரியும்ல, நான் தான் பெல்லா. ஏன்பா எப்பவுமே செல்லா செல்லான்னு தானே சொல்லுவேன். அது என்ன பில்லா? அது பழைய தலை, இது புது தலை. ஆமா, தலை நரைச்சு கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்கு, பூ தலை தான். தம்பி டை அடிக்க கூடாது. அண்ணே, என் பில்லா படத்தை பாத்தீங்களா? பில்லா படம் பார்த்தேன்,
ஆனா ஃபுல்லா பார்க்கலப்பா. ஏன்னா ஃபுல்லா பார்க்கல? பின்ன என்னப்பா, நான் படம் பார்க்க போனதே நமிதாக்காகத்தான். அந்த நமிதாவை பாதிலேயே போட்டு தள்ளிட்டீங்க. ஐ மீன் மர்டர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம 2 ஒரு படத்துல 3 ரவுண்ட் நீ நடந்துகிட்டே இருந்தா யாருப்பா படம் பாப்பா? அதனால தான் நான் எந்திரிச்சு வெளியே நடந்து போயிட்டேன். அண்ணா பெல்லா விடுங்க. மங்காத்தா பாத்தீங்களா? எங்க ஆத்தாவே நேத்து நைட்ல இருந்து காணும். இதுல எங்க மங்காத்தா பாப்பேன்? அண்ணா என்ன இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல சேர்த்துக்கங்க. தம்பி, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல சேரணும்னா உனக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா? கிரிக்கெட் ஆட தெரியும். சரி, கிரிக்கெட்ல என்ன தெரியும்? bowling பண்ண தெரியுமா, இல்ல ஃபீல்டிங் பண்ண தெரியுமா, இல்ல பேட்டிங் பண்ண தெரியுமா? எனக்கு பிரியாணி பண்ண தெரியும். இதான் பண்ண தெரியும், எனக்கும் தெரியும். அண்ணா உங்களுக்கு F1 ரேஸ் தெரியுமா? எப்ப வேணா ரேஸ் இருக்கட்டும்டா. நம்ம பிடி உஷா தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஐயோ அது இல்லண்ணே, எனக்கு கார் ஓட்ட தெரியும், பைக் ஓட்ட தெரியும், ஏன் ஃபிளைட் கூட ஓட்ட தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஓட்ட தெரியுமாண்ணே? இவ்வளவு நேரம் உன்ன ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இது உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதுண்ணே. பாத்தியா, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியல. அண்ணா என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேக்குறியா? ஆமாண்ணே. கேளு. உங்க ஹாபிஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட ஆபீஸ பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் ரூம், ஒரு வராண்டா, ஆக மொத்தம் 2.25 கிரவுண்டா. அண்ணா ஹாபிஸ்னா உங்க பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டேனே. இப்பெல்லாம் என் பொழுதே ஆபீஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேண்ணே, பாய்ண்ணே. போயிட்டு வாங்க தம்பி. அடுத்தது வாங்க தம்பி, இளைய தளபதி. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். தம்பி, எப்ப பார்த்தாலும் நெஞ்சில் குடி இருக்கும், ரோட்ல செடி இருக்கும், தலையில முடி இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிய. வந்த எல்லாருக்கும் வணக்கம் சொன்னிய, உன்னை கூப்பிட்ட எனக்கு வணக்கம் சொன்னியா? நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என் பேச்ச எவனும் கேட்க மாட்டான். இதுல உன் பேச்ச நீ கேட்ட என்ன, கேட்கலன்னா எனக்கு என்ன? ஏய், நான் சொல்லி இருக்கிறதுல கில்லி இல்ல, கொஞ்சம் தள்ளி கேமரால மறைக்குது. சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி. சீக்கிரம் பேச, எல்லாருக்கும் டைம் ஆச்சு, போய் சாப்பிடணும். சொல்லியும் சொல்லாம அடிக்கிறதுல சிவகாசி. சொல்லண்டு அடிக்கிறதுலாம் தர்மபுரிடா, தெரியுமில்ல? ஏய் ஏய், நான் பார்டர்ல இருந்து வந்திருக்கேன்டா. ஜாக்கெட் பாடுறா பாவாடை பாடுறா? ஏய், நான் இந்தியன் ஆர்மில இருந்து வந்திருக்கேன். ஆனா நான் அது மட்டும் இல்ல, DIA. ஏய், நான் மதுரை மாட்டுத்தாவணில இருந்து வந்திருக்கேன். ஆனா நான் அது மட்டும் இல்ல, ABCDடா. நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல என்ன சேர்த்துக்கங்கண்ணா. தம்பி, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல சேர உனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னண்ணா இப்படி கேக்குறீங்க? நான் பான்புராக் ரவியை கொலை பண்ணிருக்கிறேன், பட்டாசு பாலோ கொலை பண்ணிருக்கிறேன், ஏன் சனிய சகடையெல்லாம் என் படத்துல அடிச்சா கொலை பண்ணிருக்கிறேன். நீ அடிச்சு மட்டுமாப்பா கொலை பண்ண? எங்களை அடிச்சிருந்தாப்பா கொலை பண்ண. सुनो, तुम्हारा मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने के बोला तो साथ रहे, तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग फिर भी तो डर रहे ना. அது டர்ரேனாலடா, சுரேஷ் ரெய்னா. கிரிக்கெட் தெரியாதா? அந்த பயம் இருக்கணும்டா. அதுக்கு புலிய பார்க்கணும் தம்பி. போயிட்டு வாங்க. அடுத்தது வாங்க தம்பி, கௌதம் மேனன். Very good evening to everybody. This is Gautam Vasudev Menon. Yes. My next film is a film called Naigal Jakrati. And Yeah. no, actually, what do you want me to do, Mr.? No. No. What I'm asking is, what do you want me to do? நிறுத்துப்பா. நானும் அப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது 2 பாஷை, ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். Yo, இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தேன். தம்பி, எனக்கு இங்கிலீஷை தமிழ்ல பேசாம புரியும், அது மூலம் தெரிஞ்சுக்க. ஓகே, எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ணனும். அப்படியா? சரி, உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? I want to join in hockey. தம்பி, ஹாக்கி விளையாடுறது முக்கியம் இல்ல, ஃபீஸ் பாக்கி இல்லாம கிளாஸுக்கு வைக்கணும், அதான் முக்கியம். ஓகே, what time can I join? எப்போ ஜாயின் பண்ணலாம்? இப்ப 4:30 ராவுகாலம், நாளைக்கு 12 மணிக்கு வா போ. ஓகே, பாய். போங்க தம்பி. அடுத்தது வாங்க தம்பி, சிம்பு. ஆக்சுவலா அதான் என் பிரச்சனை, எனக்கு அதான் பிரச்சனை. தம்பி, வழக்கமா உங்களால தான் ஊர்ல எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை. என்ன தம்பி பிரச்சனை? ஆக்சுவலா எனக்கு நடிக்க தெரியாதுயா, எனக்கு நடிக்க தெரியாது.
அது உங்க படத்தை பார்க்கும்போது தெரியுமா தம்பி? அப்புறம் என்ன? ஏன்னா எங்க அப்பா எனக்கு நடிக்க சொல்லி தரல. அவருக்கே நடிக்க தெரியாது, அப்புறம் எப்படி சொல்லி தருவாரு? ஹலோ, ஆக்சுவலா நான் ரீசெண்டா ஒரு சாங் ஒன்னு போட்டேன், அதை கேட்டீங்களா? கேட்கிற மாதிரிடா போட்டிருக்கு. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், எதுக்காக அந்த பாட்டை ரிலீஸ் பண்ண? ஆக்சுவலா நான் அதை ரிலீஸ் பண்ணலாங்க, எனக்கே தெரியாம யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகையோட போட்டோ ரிலீஸ் பண்ணி அதையும் ரிலீஸ் பண்ண? ஆக்சுவலா அதையும் நான் ரிலீஸ் பண்ணலாங்க, எனக்கே தெரியாம யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்பா இது எல்லாத்தையும் உனக்கு தெரியாம ரிலீஸ் பண்றவங்க உன் படத்தை மட்டும் உனக்கு தெரிஞ்சா கூட ஏன்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? ஹலோ, ஆக்சுவலா நான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ல ஜாயின் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? யோ, என்ன கேம்ல ஜாயின் பண்ண போற? நான் கிஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேங்க. அப்பவே தெரியும் நீ வந்தாலே ஏதோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும் தம்பி. அது கிஸ் இல்ல, செஸ். நான் ஆக்சுவலி செஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். பட் நான் விளையாடும் போது என்ன சுத்தி இந்த சியர் கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடணும், பரவாயில்லையா? ஏற்கனவே நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆட்டம். பாட்டு முடிஞ்சும் 10 நிமிஷம் ஆடுறீங்க. அதெல்லாம் பத்தாதா? ஒன்னே ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. கிரிக்கெட்னா நம்ம ஸ்ரீகாந்த், பேட்மிண்டன்னா பிவி சிந்து, செஸ்னா ஒரே ஒரு விஸ்வநாத் ஆனந்த். அவ்வளவுதான், புரியுதா? ஒழுங்கா வெளியே போயிரு. ஆக்சுவலா ரைமிங் அந்த அளவுக்கு இல்லையே. டைமிங் ஓகே இல்ல, போட வெளியே. அடுத்தது வாங்க தம்பி, நம்மளுடைய முன்னாள் கிரிக்கெட் டீம் கேப்டன் சச்சின். Yeah, hi, I am Sachin Tendulkar. This is the... தம்பி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். Yeah, what is that? உங்க அப்பா என்ன வட்டிக்கு விடுறவரா? Why are you asking like this? இல்ல, தண்டல்காரன்னு வச்சிருக்காரு. மாசம் மாசம் தண்டல் குடிவீங்களா இல்ல வார வாரம் தண்டல் குடிவீங்களா? No, it's not Tendulkar, it's Tendulkar. ஓ, 10 நாளைக்கு ஒரு தடவை குடிவீங்களா? Yeah. சரிங்க தம்பி. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம். Yeah, what is இந்த that? கிரவுண்ட்ல நடுவுல ஒருத்தர் நின்னு ரவுண்டா துணி போட்டு நிக்கிறாரு. அவருக்கு என்ன, அவர் என்ன நிறைய தண்ணி குடிப்பாரோ? Why are you asking like this? இல்ல, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-11 தடவை ஒண்ணுக்கு வருதுன்னு கையை தூக்குறாரு. அவருக்கு என்ன நீரிழிவு நோயா? No, that's not onnuku varu, that's out, that's actually out. பாத்தியா தம்பி, அவர் பத்தி பேசணும் உனக்கே ஒன்று வந்துருச்சு. போயிட்டு வா தம்பி. Okay. போ. அடுத்தது, இவ்வளவு நேரம் தமிழ் சினிமாவோட கேப்டன் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்திய கிரிக்கெட் டீம் கரண்ட் டீம் கேப்டன் தோனியை கூப்பிடுவோம். வாங்க தம்பி தோனி. Yes, it was a beautiful game. The ball was not coming onto the bat initially. The pitch was very slow. The ground was very wet, and the partnership between me and UV was the key to win the game against Pakistan. தம்பி என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்குன்னு சொல்றாரு. அதானே தம்பி? No, I did not tell that. அப்ப கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க தம்பி. Yes, the ground was very wet due to the overnight rain. ஐயோ. The ball was not coming onto the bat initially due to the pitch was very slow. அப்படியா? The partnership between me and UV was the key. எனக்கு யாருமே சொல்லியப்பா. And that's how we won the game against Pakistan. புரிஞ்சிருச்சு தம்பி. இவ்வளவு நேரம் பொறுமையா விசாரிச்சதுல தெளிவா புரிஞ்சிருச்சு. தம்பி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் பாகிஸ்தான் பார்டர் தான் இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு தம்பி. யோ, நான் அத சொல்லலையா? என்னப்பா தமிழ்ல பேசுற? உன் படத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகளா தமிழ் பேசும்போது இந்திய கிரிக்கெட் டீம் கேப்டன் நான் தமிழ்ல பேசக்கூடாதா? பேசலாம் தம்பி, ஆனா அஜித் வாய்ஸ் சேர்ந்து வந்து பாத்துக்க. அடுத்தது வாங்க தம்பி ஜெயம் ரவி. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஜெயம் ரவி பேசுறேன். நான் என்ன நிழல்கள் நான் சொன்னேன், சொல்லு தம்பி. நான் தான் தனி ஒருவன். தம்பி, தனியா வந்தா தான் வருவேன், 4 பேர் வந்தா கும்பல், எனக்கும் தெரியும். லாக்லா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே நான் வந்து தெலுங்கு படங்கள் தான் அதிகமா ரீமேக் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரிஞ்ச விஷயம். அதனால இதே ஃபவுண்டேஷன் நீங்க ஆந்திராவில் வச்சீங்கன்னா அங்க நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே நம்ம ரீமேக் பண்ணி வந்துருவோம். நீங்களாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? எங்க பார்த்தாலும் ரீமேக், எப்ப பார்த்தாலும் ரீமேக். பழைய படத்தை எடுத்துட்டு திரும்ப ஒரு ரீமேக்னு ஒரு புது சாயத்தை பூசுறீங்க. எடுக்கிறீங்க. என்னோட வாஞ்சினான் கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, இப்படி ஏதாவது ஒரு படத்தை எடுக்கிறீங்களா? நல்லா இருந்தா எடுக்க மாட்டோமாண்ணே. தம்பி நீ நல்லா இருக்க மாட்டே, ஒழுங்கா வெளியே போயிரு. அண்ணா ரொம்ப நாளா எல்லாரையும் என்ன விளையாடுவேன்னு கேக்குறீங்களே, நீங்க விளையாடுவீங்களா அண்ணா? என்ன கேட்டு
எல்லாரையும் விளையாடுவியான்னு கேக்குறீங்களா, நீங்க விளையாடுவீங்களாண்ணே? தம்பி ஏற்கனவே 2 பேர் என் வாழ்க்கையில விளையாட்டு போயிட்டாங்க, அதுல இருந்து நான் விளையாடுறது இல்லப்பா, தயவு செஞ்சு போயிரு. அடுத்தது வாங்க தம்பி, தம்பி படம் மாதவன். ஏய் சுமார் 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 சுமார். ஏய் குமாரே கூப்பிடுறா. ஏய் என்ன செய்ய? ஏய் பையன் என்ன பண்றது? ஓபன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் a violence, it's a cure. என்ன கூறு 10 ரூபாவா? எங்கடா? ஏய் என்ன சொல்றீங்க? இதயம் நோய்பட்டு போனால் அறுவை சிகிச்சை வன்முறையா? இல்லடா, என் லெஃப்ட் கால செவுத்துல வச்சு ரைட் கால தூக்கி உன்னை சொல்லட்டி அடிச்சா அது வன்முறை. நாம காமெடி பண்ணியோம், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இது வன்முறை. ஏய் இப்ப நான் என்ன செய்ய? சொல்லி இப்ப நான் என்ன செய்ய? எல்லாரையும் ஒரு தடவை ஜோரா கை தட்ட சொல்றா. ஏய் அதுதான் என்னால முடியலையே. அப்ப மூடிட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடு. ஏய் என்ன சும்மா கலாய்க்கிறீங்க? நான் யார் தெரியல, நான் தான் மாடி. முத மாடியா 2வது மாடியா? ஏய் மாடி இல்ல மாடி. ஏய் நீ டாடி ஆகி அந்த மாடி ஓட மாட்டியா? ஒழுங்கா ஓடி போயிரு. ஏய் இத பாருங்க, எனக்கு பாக்ஸிங் தெரியும்ல. ஏய் உனக்கு பாக்ஸிங் மட்டும் தான் தெரியும், ஆனா எனக்கு யுவராஜ் சிங் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூர்யா. பின்ன என்ன கார்பரேஷன் லாரியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் பில்டப். அப்சார்ட் படத்தை பாத்தீங்களாடா? 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல தம்பி, அதெல்லாம் வெளியே கேட்காது, சும்மா இரு. எதிர்பார்க்கல, திருப்பி நான் ரெடி பண்ண எதிர்பார்க்கல. நான் திரும்பியே பார்க்கல, அப்புறம் எங்க எதிர்பார்க்கறது? என்னடா யார் தெரியுமா? சத்தியமா தெரியல, சொன்னா தானே தெரியும். செக்கில்பேட்டுக்கு கோயம்பேட்டுக்கு நடுவுல, பாகலூர் சென்னை நடுவுல என்ன பிரிட்ஜ் கட்டினியா? என்ன கலாய்க்கிறியா? தாம்பர வீரர்கள் 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொந்தம். தம்பி உனக்கு தாம்பர ஏரியாவுக்கு 3 ஸ்டேஷன் தான் சொந்தம், ஆனா எனக்கு தமிழ்நாட்டுல 29 தொகுதி சொந்தம். இப்ப இல்ல. சாரிடா, தெரியா பேசிட்ட. எது கூப்பிட்டீங்க சொல்லுங்கடா. ஒண்ணுமில்ல, இந்த பவுண்டேஷன்ல கலந்துக்கிறதுக்கு உனக்கு சம்பந்தமா? இந்த அகரம் ஃபவுண்டேஷன்